ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன் 9 ரெண்டாவது எலிமினேஷன் யாருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை பற்றின வீடியோ தான் இது. இது நம்ம ஏற்கனவே இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து யார் யார் பேர்லாம் போட்டிருந்தோமோ அதில் அப்போவே நம்ம 2 பேர் சொல்லியிருந்தோம். இவங்க கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ யார் எவிக்ட் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அப்சரா தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த ரீசன் சொல்லியிருந்தோம். அந்த அப்சரா வந்து எதுலையுமே இன்வால்வ்மெண்ட் காட்டல, ஒரு லீடர்ஷிப் காட்டல, இல்ல வந்து ஒரு என்கேஜ் ஆகாம அப்படியே சைலண்ட் மோட்லயே இருந்துட்டு நம்ம வந்து சாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அப்சரா வந்து தன்னுடைய ஸ்டோரியை வந்து தன்னோட லைஃப் ஹிஸ்டரி, தன்னோட லைஃப் ஸ்டோரியை பத்தி வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒருவேளை சொல்லியிருந்தா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓட்டாவது கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, மத்தவங்க மாதிரி ஓவரா அப்படியே இது பண்ணாம அந்த பொண்ணு நீட் அண்ட் சிம்பிளா யதார்த்தமா பேசிட்டு தன்னோட லைஃப் ஹிஸ்டரியை சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருந்தது. பட் எதிலையுமே என்கேஜ் ஆகாம, இன்வால்வ்மெண்ட் ஆகாம, தான் யாருன்றத தன்னோட திறமையை முழுசா வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே பிக் பாஸ்ல வந்து அந்த இன்வால்வ்மெண்ட், இன்ட்ராக்ஷன்ஸ், தன்னோட ஒரிஜினாலிட்டியை இதெல்லாம் காட்டாம போறப்போ அட்லீஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு டைத்துல தங்களோட ஒரிஜினலா ரியலா நடந்துக்கிற வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த அப்சரா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சரா தான். எஃப்ஜே எதிர்பார்த்தோம். பட் எஃப்ஜே வந்து அட்லீஸ்ட் அவனாவது கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறான். கமருதீன், விஜய் பார்வதியும் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறாங்க, அதாவது ஃபைட் பண்றாங்க. ஆனா அந்த கமருதீன் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. மேபி அவனை வந்து இன்னும் கொஞ்சம் எபிசோடுக்கு வந்து பரபரப்பாக்கணுமேனு வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் அவனை வந்து அடுத்த நாமினி லிஸ்ட்ல கண்டிப்பா அவன் பேரும் விஜய் பார்வதி பேரும் இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இவங்க 2 பேரும் வந்து அடுத்த நாமினேஷன்ஸ்ல கண்டிப்பா வருவாங்க. இந்த வார எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்சரா தான். நீங்க இந்த வார எவிக்ஷன் யாரா இருந்தா ஒருவேளை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து யார் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. பட் நம்ம வினோத்தன் தர்பூசணி காம்போ போயிடவே கூடாது. அதுதான் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. இதை தான் நான் வந்து போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அவங்க காம்பினேஷன் மட்டும் போயிடவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.